வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தூதனை அனுப்பி தப்புவித்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கர்த்தருடைய தாசனாகிய தானியேலை சிலர் குற்றஞ்சாட்டி சிங்க கெபியில் போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேல் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டான். ராஜாவாகிய தரியுவுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை. ஆம், இதனாலே தேவன் தானியேலை உயிரோடு காப்பாற்றும்படி தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை தப்புவித்தார். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வாழும்போது நமக்கும் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி எல்லா கஷ்டங்களில் இருந்தும் தப்புவிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.